ஜுர்முட் என்கிற ஒரு ஊரு. அந்த ஊருக்கு வெளியே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறு கிட்ட போறதே கிடையாது. அதுல இருந்து தண்ணியா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கிணறுல பேய் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த கிணறுல இருந்து நிறைய பேய்ங்க வெளிய வந்து கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்கோங்க. அப்ப அந்த நேரத்துல ஒரு குதிரை மேல ஒரு பேய் சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கும். அவன் பயங்கரமான பேய். அவன் ஊருக்குள்ள வந்து கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ண கூட்டிட்டு போவான். இன்னைக்கு அந்த பயங்கரமான அமாவாசை நாள் வந்துடுச்சு. வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா. அவளை எப்படி காப்பாத்த போறோமோ? நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. முதல்ல இருக்கிற ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே மூடுங்க. யாராவது கதவு தட்டினாலும் நாம திறக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு நாம யாருமே தூங்கவே கூடாது. சுக்தேவோட பொண்ணாகிய விமலா சொல்றாங்க. அப்பா, எனக்கு எதுவும் ஆகாது இல்லப்பா. அந்த பேய்க கூட நான் போக மாட்டேன். மகளே, நீ தயவு செய்து பயப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எல்லா ஜனங்களும் பயந்துகிட்டு உள்ளவே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு சத்தத்தோட அந்த பேய்கள் வர்றது அவங்களுக்கு கேக்குது. அவங்க அந்த கிணறுல இருந்து ஊரு பக்கமா நடந்து வராங்க. கிராம மக்களே, நான் வந்திருக்கிறத உங்களால பார்க்க முடியலையா? கல்யாண ஊர்வலம் வந்துருச்சு. எங்களை நீங்க இன்னும் வரவேற்கலையா? அப்புறம் என்னோட மருமகள் எங்க இருக்கா? அவ எங்க இருக்கா? இன்னும் அவ என் கண்ணுக்கு தெரியல. பேய்ங்க கத்துறது ஊர்ல எல்லாருக்கும் கேக்குது. இமிலி அவங்க பொண்ண ஒரு ரூமுக்குள்ள அடிச்சு வச்சிடுறாங்க. பேய் அப்ப கீழே இறங்கி ஜோரா சிரிக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு எனக்கு கல்யாணம். ஆனா இன்னும் மணப்பெண் வரல. மணப்பெண் இல்லாம என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கிராமவாசிகளே, நீங்களா மணப்பெண்ண சீக்கிரம் கூட்டிட்டு வரீங்களா, இல்ல நானே வந்து யாரையாவது தூக்கிட்டு வரட்டா? ஊரு ரொம்ப அமைதியா இருக்கும். ஒரே ஒரு சத்தமும் இல்ல. அப்ப பேய் கிஷன்லாலோட கதவை ஒடிச்சு உள்ள போக ஆரம்பிக்குது. உன் வீட்டை உடைச்சு வந்ததுல சந்தோஷம். என்ன வரவேற்க மாட்டீங்களா? மணப்பொண்ணு எங்க? ஐயோ, என் பொண்ணை விட்டுருங்க. என் பொண்ணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்ல. அவ ரொம்ப சின்ன பொண்ணு. அவ வீட்லயே இல்ல. அவளை விட்டுரு. ஏய், என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா நீ உன் பொண்ணை கூப்பிடு. இல்ல இந்த கிராமத்துல யாருமே இருக்க முடியாது. உண்மைய சொல்லு. அவ எங்க இருக்கா? அவளை வெளிய வர சொல்லு. பாரு, என் பொண்ண மேல கை வச்சினா உன்னை அவ்வளவுதான். உன்ன மாதிரி பேய்க்கு கொடுத்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல, அவ்வளோதான். வேற என்ன? அதுக்கு கோவம் வந்துடுச்சு. அது கையார அவங்க 2 பேரையும் சாகடிச்சிடுது. அதுக்கப்புறமா அப்ப அவங்க 2 பேருமே அங்கேயே இறந்து போறாங்க. புஷ்பா உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆமா அப்பா, நீ என்னோட அப்பா அம்மாவை சாகடிச்சிட்டியா? விட்டுடு, என்னை விடு, அம்மா கிட்ட போக விடு. ஆனா அந்த பொண்ணு சொல்றது அது எதுவும் கேட்காது. அவளை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுது. மறுநாள் காலையில இமலி மற்றும் அவங்க குடும்பத்தார் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. நேத்து எப்படியோ நம்ம பொண்ணு தப்பிச்சிட்டா. ஆனா பாவம் சுமனோட அப்பா அம்மா, ஐயோ. இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு நடந்த அந்த விஷயம் ஒரு நாள் நம்ம குடும்பத்துக்கும் நடக்கும். நம்ம பொண்ணுக்கும் அந்த பேயால இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். அன்னைக்கு எல்லாருமே பாவம் ரொம்பவே கவலைப்படுறாங்க. எல்லாருமே சேர்ந்து கிஷன்லால் மற்றும் சுமனோட இறுதி சடங்குகளை முடிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே அந்த பேய் பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, இன்னும் எத்தனை காலம்தான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கோம்? அந்த பேயி நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம பொண்ணுங்களை தூக்கிட்டு போகுது. இன்னும் எத்தனை காலம் தான் நம்மளால இதை சகிச்சுக்கிட்டு வாழ முடியும்? நேத்து கிஷன்லால் பொண்ணு புஷ்பாவுக்கு நடந்த அந்த விஷயம் நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம பொண்ணுங்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது ரொம்பவே சரி. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த விஷயம் நாளைக்கு நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கும் நடக்கும். நாம இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடிச்சே ஆகணும். நீ சொல்றது சரிதான்ப்பா. நம்மளால எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம பொண்ணுங்களை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்க முடியும்? ஊருக்குள்ள எந்தெந்த பொண்ணுங்களாம் திருமணம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்களோ அந்த பேய்க்கு அவங்கள பத்தி தெரியுது. அப்புறம் அந்த பேய் வந்து அந்த பொண்ணுங்களை தூக்கிட்டு போயிடுது. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. என் பொண்ணை எப்படி அந்த பேய்கிட்ட என்னால கொடுக்க முடியும்? அந்த பேய்கிட்ட என் பொண்ணை ஒப்படைச்சிட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? அண்ணா, நம்மளா ஒண்ணு பண்ணுவோம். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பேய நம்ம எதிர்ப்போம். மறுநாள் ஊர் ஜனங்க எல்லாமே தரம்பாலோட பொண்ணோட கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் டெக்கரேஷன்,
இன்னொரு பக்கம் சாப்பாடு அப்படின்னு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் கல்யாணம் கூட நடந்துகிட்டு இருந்தது. அப்ப சடனா அந்த கிணறுல இருந்து பேய்கள் வர சத்தம் அவங்களுக்கு கேக்குது. எல்லாருமே பேய்களை பார்த்து அவங்க ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏய் கிராமவாசிகளே, நீங்க எல்லாரும் எனக்கு ஆதரவு தரதா வாக்குறுதி கொடுத்திருந்தீங்களே, இப்ப அந்த வாக்குறுதிக்கு என்னாச்சு கிராம மக்களே? அப்ப தரம்பாலோட பத்னி மாயா அப்புறம் சஞ்சல் அங்க வராங்க. உனக்கு எவ்ளோ தைரியம்? நான் இல்லாம நீ உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்ட? அந்த பேய் தரம்பால அடிச்சு சாகடிக்கிறதுக்கு போகுது. அப்ப அவங்க பொண்ணாகிய சஞ்சல் அவன் முன்னாடி போய் நிக்குது. என் அப்பாவை எதுவும் பண்ணாத, அவரை சாகடிக்காத. ஓ அப்படியா? விட்டுறணுமா? சரி நான் விட்டுறேன். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட வரணும். நீ என் கூட மணப்பெண்ணா வந்தா நான் ஒன்னு பண்றேன். உன் அம்மாவையும் உன் அப்பாவையும் நான் உயிரோட விட்டுறேன். இல்லடா செல்லம், அந்த பேய் சொல்றது கேட்காத. அவ உன்னை கூட்டிட்டு போயிடுவா. அம்மா, இவனை கல்யாணம் பண்ணா நீங்க 2 பேரும் உயிரோட இருப்பீங்கன்னா இந்த பேயை கல்யாணம் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பேய் சஞ்சல் அவளோட குதிரை மேல உட்கார வச்சுக்கிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். நில்லு என் மகளே, என் பொண்ணே, போகாத. அந்த பேய் நல்லதில்ல. யாருக்குமே அந்த பேயை தடுக்கிறதுக்கான தைரியமே இல்ல. ஏன்னா அந்த பேய் தனியா இல்ல, அது பேய்களோட கூட்டத்தோட தான் அந்த ஊருக்குள்ள தெரிஞ்சிட்டு இருந்தது. அந்த பேயால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஏன்னா நம்மளோட பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு தானே. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நம்மளோட பொண்ணுக்கு கல்யாண வயசு வரும். ஆனா இன்னைக்கு நான் பண்ணதான் அன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருப்பனா? ஊருக்குள்ள கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுங்களை நம்ம இந்த பேய்க்கு பலி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பொண்ணுக்கும் இதே கதி தான் அப்படின்னு அவங்க பேசும்போது தூரமா நின்னுக்கிட்டு விமலாவோட பொண்ணு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அண்ணா சமீர் அவங்களுக்கு ஞாபகம் வராங்க. ரொம்ப காலமா அவங்க சிட்டில இருப்பாங்க. அண்ணா தான் என்ன அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்துவாரு. இப்பவே போய் நான் அண்ணாக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணாக்கு கால் பண்றதுக்கு ஓடுறாங்க. சீக்கிரமா போய் அவங்க அண்ணாக்கு கால் பண்ண உடனே அவங்க அண்ணா கால் பிக் பண்றாரு. அப்ப அவங்க அண்ணா கிட்ட சொல்றா, அண்ணா அண்ணா தயவு செய்து என்ன காப்பாத்து. இந்த பேயை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. பாப்பா வாய மூடு. அப்புறம் நீ எங்க தான் இருக்க? எந்த பேய்? யாரோட உருவம்? விமலா அந்த பேய பத்தி அவங்க அண்ணா கிட்ட எல்லாமே சொல்றா. என்ன இதெல்லாம்? நீ என்ன சொல்லிட்டு இருக்கற? பேய்களோட ஊர்வலமா? நான் சொல்றது எல்லாம் உண்மை அண்ணா. பாப்பா இப்ப நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டியதே இல்ல. நான் அடுத்த ட்ரெயின் ஏறி உடனடியா ஊருக்கு வரேன். நான் வந்து அந்த பேய் என்ன பண்றேன்னு பாரு. உடனே அவன் ட்ரெயின் ஏறி அவங்க ஊருக்கு புறப்படுறான். சாயந்தரம் ஊருக்கு போய் சேர்ந்த உடனே எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி அவன் கேக்குறான். நீங்களா எவ்வளவு பெரிய கோழையா இருக்கீங்க? ஒரு பேய் வந்து உங்க பொண்ணுங்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்க பொண்ணு அந்த பேய்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியா இருக்கீங்களா? அடச்சா, இதுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? சரி நீங்க இப்ப அந்த பேயை பத்தி சொல்லுங்க. சரி நீங்க கேக்குறதால நான் அந்த கதையை சொல்றேன். நான் சொல்ற கதை தான் உண்மையான கதை. நான் சொல்றேன் கேளுங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வேற ஒரு ஊர்ல இருந்து ஒரு கல்யாண ஊர்வலம் வந்தது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ திடீர்னு சில கொள்ளையர்கள் வந்து அந்த கல்யாண ஊர்வலத்தை நிறுத்திட்டு அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களெல்லாம் கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வன்முறையிலையும் ஈடுபட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பொருளை கொள்ளடிச்சிட்டு அவங்கள கொன்னுட்டாங்க. அப்பல இருந்து தான் இந்த விஷயம் ஆரம்பிச்சது. அந்த விஷயம் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஓ இதான் விஷயமா? சரி என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஆதரிக்கணும். அடுத்த கல்யாணத்துல மணப்பந்தல்ல நான் அங்க உட்காருவேன். அதுவும் மணப்பெண் வேஷம் போட்டுக்கிட்டு. அப்ப அந்த பேய் என்ன மணப்பெண்ணா நினைச்சு அங்கிருந்து தூக்கிட்டு போயிடும். நான் அந்த பேயோட கிணத்துக்குள்ள போறது ரொம்ப முக்கியம். அவங்க நினைச்ச மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேய்கள் கூட்டம் வந்துடுச்சு. பேய் கல்யாண பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து அந்த கிணறுக்குள்ள போக கிளம்பி போயிடுது. உள்ள இருக்கிற அந்த நிலைமைய பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். பாக்குற இடத்துல எல்லாம் வெறும் எலும்புகள் இருந்தது. அவன் தூக்கிட்டு வந்த அந்த பெண்களோட எலும்புகள் தான் அந்த கிணறுக்குள்ள இருந்தது. அவன் கல்யாண பொண்ணு மாதிரி இருந்த அந்த வேஷத்தை அவன் ரிமூவ் பண்ணிடுறான். ஐயோ, நான் ஏமாந்து போயிட்டேன். மணப்பெண்ணுக்கு பதிலா ஒரு பையனை அனுப்பி வச்சிருக்காங்க. உடனே மேட்சஸ் அவனோட பாக்கெட்ல இருந்து அவன் வெளியே எடுத்து அங்க இருக்க எல்லா எலும்பு குண்டுகளுக்கும் அவன் நெருப்பு வச்சிடறான். எலும்புகள் எரிஞ்சு சாம்பலான உடனே அந்த பேய்கள் கூட அங்க மாயமாயிடுச்சு.